ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம மசனகுடியில் இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங்கு நம்ம மசனகுடியில் ஜீப் சஃபாரி போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மசனகுடியாக வரேன். இதுக்கு முன்னாடி வந்து மசனகுடிலாம் ரொம்ப வாட்டி யோசிச்சிருக்கேன், ரொம்ப வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் மசனகுடி போகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து என்றைக்குமே நடந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து ஏதோ அப்படியே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அண்ட் வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யானை அதெல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். பட் ஒரே ஒரு காட்டு யானை தான் பார்த்தோம், மற்றதெல்லாமே வந்து வளர்க்குற யானை. பிகாஸ் இங்கே வந்து யானைகள் காப்பகமும் இருக்குது, புலிகளுடைய சரணாலயமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசனகுடி தான். நிறைய வந்து நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து புலியை பார்க்க முடியும். பட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மவுண்டனுக்கு மேலே கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ காலைல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசனகுடி உள்ள என்ட்ராகும்போது நம்மளுடைய சீவியன்ஸ் ஒரு 5-6 பேர் கேஜிஎஃப்லேருந்து வந்து நம்மளை மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைட் பண்ண ஒரு அண்ணா தான் வந்து நம்மளுக்கும் வந்து நம்மக்கிட்டே வந்து பேசினாப்புல. இது மாதிரி வந்து அவங்களுக்குலாம் நான் தான் சார் கைட் பண்ணேன், உங்களுக்கும் வந்து கைட் பண்ணுன்னா சொல்லுங்கள், நானே பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஜீப்லாம் இருக்குது, நானே வந்து உங்களை ஆஃப் ரோட்லாம் கூப்பிட்டு போகிறேன். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் கூட நான் தான் கூப்பிட்டு போகிறேன். அதனால் அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நைட்டில் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்கன்னா கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் வந்து நாங்கள் பர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணோம். பட் 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 மணிக்கு தான் வந்து உள்ளே போயிடும் எல்லாருமே. பட் நம்மளுக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் கொடுப்பேன், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஏதோ சம்திங் சரியில்லை போல இருக்கீங்க, சம் ப்ராப்ளம்ஸ் ஏதோ நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. அதனால் அண்டு ஸோ அந்த அண்ணா தான் வந்து இங்கே இருக்க மவுண்டனுக்கு மேலே நம்ம போகலாம் ஆஃப் ரோடு, ஒரு 4 o'clock நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு அவர் வரத்துக்கு. நாங்கள் இப்போ தான் தூங்கிலாம் ஏஞ்சிருக்கோம். ஸோ செம்மையான ஒரு தூக்கம். பிகாஸ் அங்கேருந்து நம்ம கிளம்பணும் கரெக்டாக கோவாலேருந்து கிளம்பி நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்லாம் தூங்காமல் கொள்ளாமல் வெறும் ஒரு 1 hour பவர் நேப் மட்டும் எடுத்துகிட்டு காரை ஓட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே வரைக்கும். தூங்கி ஏஞ்சி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடியாக இருக்கேன். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கூட போய் லைட்டாக மசனகுடி மெயின் ரோட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃப் ரோடு போயிடலாம். மொத்தமாக வந்து 3 ஸ்பாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஆஃப் ரோடுக்கு. ஸோ அந்த 3 ஸ்பாட்டில் 3த்தையுமே போகணும். ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 600 700 சொல்லிட்டு அது 3த்துக்குமே சேர்த்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2000 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஸோ நைட்டு ஃபுட்டுக்கு மட்டும் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நைட்டு நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு எப்படியும் ஒரு 8 மணி 9 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ 8 மணி 9 மணிக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, அழகாக கேம்ப் ஃபயர் கிட்ட உட்காந்தோமா, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசணுமா, அப்புறம் நைட்டு தூங்க போகலாம் பீஸ்ஃபுல்லாக. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நைட்டு வந்து அனிமல்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறீங்க. நிறைய வந்து இங்கெல்லாம் யானைலாம் வருமா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மவுண்டன் தான் ஏற போகிறோமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, தெரியல. ஆனால் செம்ம ஒரு பீஸாக இருக்குது கைஸுங்க, செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அமைதியானவனே பாருங்களேன் எப்படி ஃபுல்லாக அமைதியாகிடுச்சு. பாருங்கள் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியில் இங்கே வந்து ஒரு பேம்பூ ட்ரீ ஹவுஸ் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பேம்பூ மரத்தை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிங்கெல்லாம் வந்து இது மாதிரிலாம் வீடு கட்டணும், லேண்டு வாங்குறது வாங்கிடலாம். பட் ஆனால் வீடெல்லாம் கட்டணும்னா அதுக்கெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கு தனித்தனியாக அப்ரூவல் வாங்கணும், விச் இஸ் டஃபஸ்ட்டு ஜாபாக இங்கே இருக்குல்ல. ஸோ இது வந்து கப்புள்ஸ் காட்டேஜ். இது முன்னாடி போய்ட்டுருக்காங்க பாருங்கள் 2 கப்புள்ஸ். என்ன இப்போ ஒரே புகையாக வருது? கீழே ஒரு ரிவர் போய்ட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக அப்படியே மில்க் கலரில் இருக்குது இப்போ தண்ணி. இந்த ஒரு ஃப்ரேம் அப்படியே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. சூப்பராக படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. வரவங்களாம் பாருங்கள் இதெல்லாம் பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் போகலாம், நல்லாயிருக்கும். இதான் வந்து உங்களுக்கு குடிக்கிற தண்ணியாகும். அப்படியே இங்கே யானைக்குன்னா வந்துச்சுன்னா பயங்கரமாக அங்கே பாருங்கள், அது புகை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கிறாங்க. இது பாருங்க, சிவனா அங்கே நின்றுட்டுருந்தோம். அப்படியே இங்கே வந்து இங்கே பாருங்க, நல்ல ஒரு சூப்பராக பூல் மாதிரி ஒரு ஏரியா. ஆழம் தான் இது கொஞ்சம் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கழுத்தளவு வச்சிருக்கோம், நடுவில்லாம் நல்லா ஆழம். ரிட்டர்ன் இதுக்கே 8 மணி ஆயிருமா ப்ரோ? ஓகே கைஸ், நம்ம போகிற ஜீப் வந்து வந்துருச்சு. நம்மளுடைய இசுசு வந்து இங்கே நிற்குது. கிட்டத்தட்ட இது மாதிரி வந்து மசனகுடியில் 300 ஜீப் கிட்ட இருக்கான்.
அண்ணன் தான் வந்து உங்களை கூப்பிட்டு போவார். ஆனால் உங்கள் பேர் உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் இப்போ. என் பேர் கார்த்திக். 9487353275. ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். வரேன், நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கலாம் போகிறதுக்கு வரோம். ஆனால் நைட்டு ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாண்ணே. நைட்டு நம்ம ஃபோனில் சொல்லிக்கலாம். ஃபோனில் சொன்னால் போதுமா சார்? போகிற வேலை எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம். காலையில் சாப்பிடல யாரும். சாப்பிடுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமா? சும்மா ஏன்னா டீ குடிச்சு லைட்டாக சாப்பிட்டு தானே போயிடலாம். மேகி அது மாதிரி கூட போட்டு. மேகி கிடைக்காது. டீ போண்டா என்ன கிடைக்கும்ல? ஒரு 4 மணி ஆயிருக்கும், போய் பார்க்கலாம். சரி ஓகே, போய் பார்ப்போம். 4 ஆயிடுச்சு. போகலாம். நம்ம பாய்ஸ் டீம் வந்து சில்லன்னு பையன் உங்களுக்காக அவங்களோட காத்துட்டு பின்னாடி எங்களுடைய எடிட்டர். அப்படியா? நிற்க சொன்னேன். நம்ம இப்படி மதியம் என்ன கிடைக்குதே, நீங்கள் அங்கேயே நிற்க. ஓகே ப்ரோ இப்படி நம்ம எல்லாம் ரெடியா? ரெடி. இன்னைக்கு பயங்கரமாக நீங்கள் 2 பேரும் இந்த சைடு ஸ்பாட் பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் இந்த சைடு ஸ்பாட் பண்ணுறீங்க. அவங்க டீ சாப்பிட்றாங்க. ஓகே லெட்ஸ் கோ. டீ சாப்பிட்றாங்க. நானே பார்த்தா அதிகம் ஓட்டுறது. என்ன அனிமல்ஸ் பார்க்க முடியுமாண்ணே? பார்க்கலாம் பார்க்கலாம். 8 மணி ஆயிரும். நான் டார்ச் வச்சுருக்கீங்க? டார்ச் வேண்டாம், நம்ம வண்டி பைக்கே போகும். இல்லை சைடில் கீழே அடிச்சு பார்க்குறது வருஷம் ஃபைன். டார்ச் வச்சுருந்தா ஃபைனா? டார்ச்லாம் யூஸ் பண்ணோன்னா இங்கெல்லாம் ஃபைனா. நான் வேட்டைக்கு போகிறவங்க தான் மோஸ்ட்லி டார்ச் அடிப்பாங்க. அதனால் இது 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவாண்ணா? இது வந்து 2 வீல் தான். 2 வீல் தான். ஏன்னா மழை டைம் மட்டும்தான் வந்து 4 வீல் யூஸ் ஆகும். மழை இல்லைல்ல. ஓகே மக்களே, எங்கள் மசனகுடியில் நம்மளுடைய சிவியனை வந்து மீட் பண்ணேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃப் ரோடு அதெல்லாமே கூப்பிட்டு போகிறான். அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அவரும். ஸோ உங்கள் பேர் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. அர்ஷாத், முகமது அர்ஷாத். ஸோ என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 78128166. ஓகே, இப்போ எங்கள் டீ கடையில் நிப்பாடி நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் இன்னும் காலையில் சாப்பிடல. ஸோ ஒய்நாட் காலையில் நைட்டே சாப்பிட்ட ரொட்டி அவ்வளோதான். அப்புறம் எதுவுமே சாப்பிடல. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வாங்கி வச்சுக்கிட்டோம். தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம். நம்ம இப்போது ஆஃப் ரோடு போக போகிறோம். அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட மான் பார்க்க முடியும் நம்மளால. மட்டத்து வரைக்கும் ஓட்டுங்க. அந்த மேலே அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது வரைக்கும் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஓட்டிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எவனா பார்த்த சொல்லி தந்துடுவான். டு டிரைவ் த மிஷின் நம்ம ஓட்டுவோம். இது அப்படியே வீடியோ எடுக்கணும். ஒரு வண்டி கீழே வருது. ஓகே மக்களே, இப்போ நம்ம ப்ரோ வண்டி ஓட்ட போகிறாரு. வாங்க எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். கிளச்சு மிதிங்க ஃபுல்லாக. டோர் மூணு ப்ரோ. ஃபஸ்ட்டில் வித்தியாசமாக தான் இருக்குப்பா ஜீப் ஓட்டுறதுக்கு. நான் கண்டிப்பாக ஒரு புளிய காட்டேன். இந்த மாதிரி தானே இருக்கும், புளிய மேடாக தான் இருக்கும். கரெக்ட் பண்ணியாலும் ஓட்ட முடியாது. ஒரே இதுனா அப்படியே ஃபஸ்ட்லேயே விட்டுருக்கோம். செகண்ட் கியர் ஊர்ந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. பிளேயர் இருக்கும் வண்டியில். ரொம்ப ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே போகும். செம்மையாக
ஆகுது ப்ரோ. காங்கிரஸ் ப்ரோ என்ன சீட்டில் இருந்த வந்து வச்சிட்டீங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆஃபர்லாம் இருக்கு. நீங்கள் போயிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வந்து ரூட் எப்படி இருக்குது பாருங்க. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட். பிரேக் பிடிக்காதோ? சாரி ப்ரோ, நீங்கள் வச்சுருந்தேன் ப்ரோ தெரியாமல் 16 Pro Max நான் கீழே போட்டால் ஒத்துப்பியாடா? எல்லாம் இறங்கி இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுங்க. இந்த வியூ அப்பா செம்ம டஃப்பான ஒரு ஆஃபர் கைஸ். இது பாருங்க, ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. நம்ம இஷ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும் நமக்கு. இங்கேருந்து வியூவை பாருங்க. அப்பா சான்ஸே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. வேற மாதிரி மாப்பு. இது ஃபுல்லாக ட்ரைபல்ஸ் தானா? இல்லை சார், ஓகே. 2 பேர் தான் இருக்காங்களா? தோடாசு இவங்க குறும்பரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ தெரியுது. ஆஹா, செம்மையா இருக்கு. இவன் வேற vlogging பண்ணுறேன்னு சொல்லிட்டு படாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை காப்பி பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு அந்த வீரப்பன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏய் பாடுறா, இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் என் வீடியோவில் பேசியிருக்கீங்களா? ஆ, அதான் அவங்க சொந்தமாக வந்து எதனா ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா பேசிட்டீங்க நம்ம சேனல் பேரே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ். ஓகே கைஸ், இந்த பக்கம் போனோன்னா வந்து ஒரு ஊர் ஒன்று வரும். ஆனால் அந்த ஊர் பேர் என்ன? வீரப்பனோட பொக்காப்புறம். இன்னொன்று எஸ்ஸில் வருமே, சிங்கார தோட்டமா? அது வேற இடமா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பனை ஒரே ஒரு வாட்டி வந்து சுட்டதாக வந்து சுட்டு அவர் எஸ்கேப் ஆன மாதிரி வந்து ஒரு சம்திங் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஓகே மக்களே, நாளை இப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு கோயில் வந்துருக்கு. கோயிலுக்கு ஒரு ஆஃப் ரோடு. அந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷனு. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஒரு பச்சை பசைன்னு சொல்லிட்டு நீல்கிரிஸ் மவுண்டன் ரேஞ்சு எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடும். முருகன் கோயில். முருகர் உட்காந்துட்டு இருக்கிறார். எல்லாம் வேல் போடும். காவடி பால் கோடா இப்படி இருக்கும் ஜனவரியில். போலீஸுக்காரர் அடித்தாலும் இல்லை, நீ என்ன பண்ணாலும் இல்லை, அடி வாங்கிட்டு வந்து விழுகுறாங்க. என்ன பண்ண முடியும்? சுவாமி என்ன பண்ண முடியும்? ஏன்னா 10 பேர் 20 பேராக இருக்கு இது பண்ணுறதுக்கு. லட்சக்கணக்கில் இருக்கும் மக்கள். முருகனை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும் முருகனை? காரணம் என்னன்னாக்கா, அவர் குளிப்பாட்டி, அவர் தேரெல்லாம் முடிஞ்சு குளிப்பாட்டி நானும் குளித்து நான் தனியாக வந்து உட்காருவேன். அப்போ வேணுமுன்னா ஃப்ரீயாக இருக்கும், பார்க்கலாம். அது மட்டும் பக்கத்துக்கு போக முடியாது.
ஓகே மக்களே, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா விபூதிமலை முருகர் கோயிலுக்கு வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அண்ட் அடுத்து எங்கே கூட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்மள மொத்தமாக நான் சொன்ன மாதிரி வந்து 3 ஸ்பாட் இருக்குது. ஸோ இது ஒன்று, இதுக்கு அடுத்து நம்ம எங்கேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் நம்மகிட்ட. போகலாமாண்ணா? அங்கே போகலாமா? ஓகே ஓகே, மேலே ட்ரெக்கிங் இருக்குது போல இருக்குப்பா. எப்படி இது வழியாக நடந்து போகணுமா? சரி, இது வழியாக நடந்து போகணுமா? நம்ம வந்து பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கெலாம் போகணும் அப்படின்ட்டுலாம். பட் கடவுளுக்கு வந்து நம்மளை பார்க்கணும் போல இருந்தது வர வச்சிருவோப்பில். அது மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து தெரியவே தெரியாது இங்கே வந்து விபூதிமலை முருகர் கோயில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல எதுவுமே தெரியாது. பட்டு அதெல்லாம் அவர் வந்து அந்த பூஜை பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். எல்லாமே நல்லா இருந்தது. கோமாதா கொஞ்சம் வலி கொடுத்தா நான் இப்படி ஆகுறேன். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸு. கோயிலுக்கு போய்ட்டு வந்தோடனே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம மேலே ஏறி போய்ட்டுருக்கோம். அப்படிங்கப்பா கோயில் அங்கே இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது தமிழ்நாடு. அந்த மலை தெரியுதா? கர்நாடகா. இந்த மலைக்கு இந்த பக்கம் கேரளா. இந்த ஃபுல் ஃப்ரேம் எப்படி இருக்கு பாரு. இதை பாருங்க ப்ரோ. அப்பா வாவ், வாட் அ வியூ. பார்த்தா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் பார்த்தா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறேன். ஏன் இப்படி இருக்கீங்க? இப்போ பாரு அடிச்சுதான் ஒரு வெரி பேட் ப்ரோ. கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ப்ரோ, பார்த்துக்கோங்க. நான் அடிச்சுட்டே இருக்கேண்ணா. கேட்டால் நான் சப்ஸ்கிரைபர்னு சொன்னாலும் அடிக்கிறார். கல்லெல்லாம் என் சேனலில் போடுறோம். கல்லெல்லாம் தூக்கிடுங்க கைஸ். நம்ம ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். என்னது? காலைல ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. சொல்லிட்டா வாய மூடிட்டு இருக்கணும் ப்ரோ. இரு நான் வரேன் ப்ரோ. முடிச்சிட்டோம் அவ்வளோதான். ஏறிடலாம் ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. இங்கேருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்களா ப்ரோ? செம்மையாக கட்டிருக்காங்களா? ஓகே மக்களே, இப்போ விபூதிமலையிலேருந்து கிளம்பி அடுத்து எங்கன்னா போகிறோம்? மாயார். ஏன் மாயாரா? மாயார் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து 6 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகணும் போல இருக்குது. ஸோ ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ மறுபடியும் வந்த வழியாகவே ஆஃப் ரோட் வழியாக போயிட்டு அந்த இடத்துக்கு போவோம். புதுசாக லொக்கேஷன் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து ரோட்டில் யானை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பார்க்கலாம் போயிட்டுருக்கோம். க்ரீன் பார்க்கை தாண்டி கரெக்டாக நம்ம இருக்கிற ரெசார்ட்டுக்கிட்ட தான் வந்துருக்கு போல இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள் யானையை பாருங்கள். யானை எங்கே இருக்குது? ஸ்பாட் பண்ணுங்கள். அதான் ஆள் நிற்கிறாங்க. ஏதோ இருக்குது பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய டஸ்ட்டு பாருங்க. அடேங்க அப்பா. ஆஹா, மண்ணவாரி போட்டுக்கிறாப்புல. தெரியுதுண்ணா, கிளியராக இருக்கு.
பெரிய டஸ்க்கு அப்பா சான்ஸே இல்லை. அப்படியே பிளிரிட்டி வந்துச்சு அப்படியே அந்த காரணம் வச்சு. ஓகே மக்களே, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 யானையை பார்த்தோம், அப்புறம் ஒரு பைசன் பார்த்துருக்கோம். பட் இன்னும் வந்து புலி வந்து பார்க்கல. சப்போஸ் வந்து இப்போ நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா வந்து நாளைக்கு காலையில் இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம் இதே ரூட்டில். ஸோ அந்த டைமில் வந்து விடிய காலைல கிளம்பி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சால் லக்கு தான். புலி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பட்டுறது எல்லாமே லக்கு. நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் வந்தால் ஈஸியாக பார்த்துடலாமா. பட் ஆனால் வந்து நைட்டு வந்து அந்த டைமில் நம்மளுக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் கிடையாது. அதான் மேட்ரு. வேறு லெவல். என்னதான் வந்து நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போய் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து அங்கெல்லாம் பார்த்தாலும் நம்ம ஊரில் வந்து இது மாதிரி ஸ்பாட் பண்ணி பார்க்கறதுல இருக்க ஒரு சந்தோஷமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தனி. ஆஃப்ரிக்காலலாம் வந்து தடிக்கு வந்தால் வந்து ஒரு 50 யானை 100 யானை சுற்றின்னு இருக்கும் அங்கே இங்கேன்னு. பைக்கில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரோடு பக்கத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த 1 யானை 2 யானை பார்க்கும்போதே வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து புலியை மட்டும் பார்த்துட்டோன்னா, புலியில் லெப்பாடு எதனா ஒன்று பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இந்த ஒரு பிக் கேட்டு அந்த ஒரு இதுவை இப்போ அப்படியே வந்த வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப போயிட்டு திரும்ப இதே ரூட்டில் வரப்போகிறோம். ஒரு 2-3 வாட்டி வந்து சுற்றி முற்றி பார்த்தா தான் வந்து நம்மளால் வந்து சைட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஆனால் யானை டஸ்க்கு வேற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ஒரு மேசிவாக இருந்ததுன்னா சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு மேசிவாக இருந்தது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக காடு. வெரி வெரி பேட் லக் கைஸ். இப்போ அந்த சைடு கிராஸ் ஆகிட்டாங்க சீனிக்கு. நம்ம இப்படி வந்தோம் கரெக்டாக அங்கே தான் நிப்பாட்டி பார்த்துட்டு இருந்தோம். டைகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு போல இருக்கு. கவனிக்கவே தெரியவே இல்லை பாருங்க நம்மளுக்கு சுத்தமாக ஒரு சொட்டு கூட. லக் இருந்தால் இப்போ திரும்பலாம் இந்த பக்கம்லாம் அது கிராஸ் பண்ணாது. அந்த பக்கம் கிராஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், போனது தான். ஸோ வேறு எதனா வந்து டைகர் பார்த்தா தான் உண்டு. அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி காட்டுக்கு சைடில் ஓரமாக வந்து எங்கன்னா வந்து வந்தால் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஒரு மான் கூட்டம்லாம் இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு வந்தால் வரலாம். இப்போ வேட்டையாடுற டைம் தான் நான் இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் டைமு. இதை பாருங்கள், இங்கே ஒரு மான் கூட்டம் ஒன்று இருக்குது. இங்கே வந்தால் வரலாம் டைகரு. மான் கூட்டம் நிறைய இடத்துல இருக்குப்பா. அதனால் வந்து நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. சார் இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு மான் தனியாக சோலோவாக இருக்குது. அப்போ அங்கே வெயிட் பண்ணலாம். அப்படியே டனல் கிட்ட பார்த்தேன். அடச்சா எப்படி மேலே போயிடுச்சு, மேலே போயிடுச்சா? இந்த சைடு தண்ணிக்கு